தீக்காற்றில் தங்கமனிதம் ரமசான் தின சிறு காவியம். ஒரு சின்ன கிராமத்தில் தன் பேரனுடன் ஒரு பாட்டி வாழ்ந்தாள். அந்த பாட்டி தினமும் கையால் சுட்டு சுட்டு சப்பாத்தி செய்து கொடுத்தாள். அடுப்பின் சூட்டில் கை எரிகிறது என்ற கஷ்டம் கவலையே இல்லை அவளுக்கு. ஆனால் அந்த காட்சி எல்லாம் பார்க்கும் பேரனுக்கோ மிகவும் வருத்தமாக இருந்தது. அந்த நாள் ரமசான் பண்டிகை. பாட்டி பாசத்துடன் ஒரு நாணயம் கொடுத்தாள். இதோ போய் உனக்கு பிடிச்சது என்ன வேண்டுமானாலும் வாங்கிக்கோப்பா. சின்னவன் அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு முதலில் பள்ளிவாசலுக்கு போய் துஆ பண்ணினான். பிறகு சந்தைக்கு சென்றான். அங்கே ஒரு பொம்மை அவனுக்கு ரொம்ப பிடித்தது. வாங்கலாமா என்ற ஆசை வந்தது. அந்த நேரத்தில் பாட்டியின் காய்ந்த கைகளை நினைத்தான். பாட்டிக்கு அந்த வெப்பம் நான் குறைக்க முடியாதா என்ற எண்ணம் அவனை ஆழமாக தொட்டது. உடனே நாணயத்தை வைத்து ஒரு இரும்பு கிளிப்பை வாங்கினான். அதை கையில் பிடித்து ஓடினான். வழியில் நண்பர்களிடம் பெருமையாக காட்டினான். இது என் பாட்டிக்காக தான் வாங்கினேன். பின்னர் சிரித்து கொண்டே பாட்டியிடம் ஓடி சென்றான். பாட்டி, இதோ இனிமேல் உங்க கையைச் சுடக்கூடாது, இதுல ரொட்டி செய்யலாம். பாட்டியின் கண்களில் கண்ணீர். கண்ணீரில் சந்தோஷமும் பெருமையும் கலந்தது. என பேரன் இப்படி சிந்திக்கிறான், நான் மிக ஆசிர்வாதமுள்ளவள் என்ற உணர்வு அவள் உள்ளத்தை நிறைத்தது. அன்று முதல் பாட்டி அந்த கிளிப்பை பயன்படுத்தி ரொட்டி செய்தாள். அந்த ரொட்டியில் சுவை மட்டுமல்ல, பேரனின் பாசம் உள்ளது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி: உண்மையான அன்பு என்பது தன்னலமற்ற நல்விழிப்புடன் வருவது தான். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஒரு பசுமை நிரம்பிய கிராமத்தில் மாரியம்மாள் பாட்டி என்பவர் ஒரு சிறிய இட்லி கடை நடத்தினார். சின்னதா இருந்தாலும் அந்த கடையில் ஒரு அன்பு வாசனை வீசியும் கொண்டிருந்தது. பாட்டியின் இட்லிக்கு ஒரு ரகசியம் இருந்தது, அவளது மனமார்ந்த அன்பு. காலை 4 மணி எழுந்து சோம்பல் தெரியாமல் அவள் மாவு அரைத்துக் கொள்வாள், இட்லி ஊற்றுவாள், சாம்பார் சட்னி தயாரிப்பாள். அவளிடம் பணம் இல்லாதவர்களுக்கே கூட உணவு கிடைத்தது. அவள் சொல்வாள், பசிக்குள் பசிக்கே வழியிருக்கணும், பணத்துக்கு அல்ல. மாணவர்கள், வேலைக்கு போகும் தொழிலாளர்கள், வயதானவர்கள் எல்லோருக்கும் பாட்டி ஒரு அம்மாவாக இருந்தாள். ஒரு நாள் பக்கத்திலேயே ஒரு பெரிய மாடன் உணவகத்துக்கான கட்டட வேலை ஆரம்பமானது. அந்த உணவகம் வந்த பிறகு பாட்டியின் வியாபாரம் குறைந்தது. அவள் உணவின் சுவை குறையவில்லை. ஆனாலும் அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் வேகமாக குறைந்து வந்தனர். பாட்டி துன்பப்பட்டாலும் புன்னகையோடு வேலை செய்தாள். ஆனால் அன்றிரவு பாட்டி கடையை மூடியதும் ஒரு விசேஷ நிகழ்வு நடந்தது. அவளது பழைய மாணவர் ஒருவன் மிக பெரிய ஃபுட் விலாசம் நிறுவனம் நடத்தும் தொழிலதிபராக வளர்ந்திருந்தான். அவன் கிராமத்திற்கு வருகையில் பாட்டியை பார்த்தான். அவன் கண்கள் கலங்கின. பாட்டியை கட்டிக்கொண்டு கூறினான், பாட்டி, நீ தந்த இட்லி சுவை இல்லாம நானே இந்த உயரத்துக்கு வர முடியாது. அவன் ஒரு கியூட் ஐடியாவுடன் பாட்டியை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினான். அந்த இட்லி கடை நவீனமாக மாற்றப்பட்டாலும் அந்த பாட்டியின் சமையல் மற்றும் மனிதநேயமே அதன் இதயமாக இருந்தது. முடிவு: இப்போது அந்த இட்லி கடைக்கு பேரம் இல்லை. மக்கள் வரிசையில் நிற்பார்கள், ஏனெனில் ஒரு பாட்டியின் அன்பும் உழைப்பும் உணவிலும் கலந்திருந்தது. பாடம்: நல்ல உள்ளம் கொண்ட உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்களை உயரம் கொண்டு சேர்க்கும். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ ஒரு மங்கிய கிராம வீடு. தன்னை தவிர எவரும் இல்லை என்ற உணர்வோடு ஒரு விதவை தாயும் அவளது 5 வயது மகனும் வாழ்ந்தனர். அவளது கணவர் காலமான பின் மகனை வளர்க்க என்ன செய்வது என்ற பயத்துடன் நாள் முழுவதும் சில்லறை வேலைகளும் இரவிலும் தினசரி துணி தையல் வேலைகளும் செய்து வந்தாள். மின் விளக்கு இல்லாத நேரத்தில் கூட மெழுகுவர்த்தி ஒளியில் தையல் செய்தாள். நல்லா படிச்சி நல்லா வாழணும் என்று எண்ணிய அவள் மகனை பள்ளிக்கு அழைத்து போவதும் பாடம் சொல்லிக் கொடுப்பதும் கடமை போல் செய்து வந்தாள். இரவு தூங்கும் முன் கணவனின் புகைப்படத்தை பார்த்து அவளும் மகனும் சேர்ந்து கும்பிடுவாங்க. ஒரு நாள் பள்ளியில் சிறந்த மாணவர் விருது விழா நடந்தது. அந்த சிறுவனுக்கே முதல் விருது கிடைத்தது. அனைவரும் கைகளை தட்டி பாராட்டினர். ஆனால் அந்த சிறுவன் சற்றே சோகமாகவே இருந்தான். ஏன் என்றால் மற்ற குழந்தைகளின் தாய் தந்தைகள் இருவரும் வந்திருந்தனர். ஆனால் அவனுக்கு மட்டும் அம்மா தான் ஒரே ஆதரவு. அதை பார்த்த அவன் தாயின் முகத்தில் உள்ள சிறு வலி அவனுக்கு புரிந்தது. விழா முடிந்து வீடு திரும்பும் வழியில் சிறுவன் தாயிடம் சொன்னான், அம்மா, எனக்காக நீ எவ்வளவு சிரமப்பட்டு வளர்க்கிற. அப்பா இல்லேன்னு எனக்கு கவலையில்லை, எனக்கு தந்தையும் தாயும் இருவரும் நீ தான் அம்மா. அவன் தாயை கட்டியணைத்தான். அவளது கண்களில் கண்ணீர். அது வருத்தத்திற்கானது அல்ல, மகிழ்ச்சிக்கானது. அந்த நாளில் முதல் முறையாக அவள் தனக்குள் சொன்னாள், நான் தோற்கல, என் பையன் தான் என் வெற்றி. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.